வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாயிகா லுமூட் தொகுதியின் குடும்ப தின விழா. மாயிகா லுமூட் தொகுதியின் குடும்ப தின விழா சிறப்பாக நடைபெற்றது. மாயிகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் 142 தொகுதிகளில் குடும்ப தின விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாயிகா லுமூட் தொகுதியின் ஏற்பாட்டில் குடும்ப தின விழா காலை 8 மணி தொடங்கி 11 மணி வரை நடைபெற்றது. லுமூட் தொகுதியை சேர்ந்த சுமார் 350 இந்திய மக்கள் திரளாக வருகை தந்து சிறப்பித்தனர். தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் அவர்களின் தலைமையில் பலமான ஒரு கட்சியாக இன்றைய சூழலில் மாயிகா திகழ்கிறது. 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் 8 சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. அவற்றுள் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை, குடும்ப தின விழா ஆகிய 2 நிகழ்வுகளை மாயிகா லுமூட் தொகுதி சிறப்பாகவும் திருப்தியாகவும் நடத்தினோம் என மாயிகா லுமூட் தொகுதியின் தலைவர் பரந்தாமன் தெரிவித்தார். இன்னும் 6 நிகழ்வுகளும் விமர்சையாக நடத்துவோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த குடும்ப தின விளையாட்டு போட்டியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த விளையாட்டு போட்டிக்கு அனைத்து தலைவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டி விளையாட்டிற்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி, இந்த லுமூட் தொகுதியின் இந்த 80ஆவது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இது 2வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சியாக கடந்த 21ஆம் தேதி கூட்டு பிரார்த்தனை நடத்தினோம். அதற்கும் ரொம்ப நன்றி. இது 2வது நிகழ்ச்சி, குடும்ப தின விளையாட்டு போட்டி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.